ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் பேச போகிறேன். யாருக்கு அப்படின்னா 11th 12th 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ போடணும்னு கோவப்படாதீங்க, கண்டிப்பாக போடுவேன். 3 செக்ஷனுக்கும் பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுவும் மெயினாக 12th 1 மார்ச் அண்டு 11th வந்து 4 மார்ச். ஸோ ஸ்டார்ட் ஆக போகுது. 10th 26 கொஞ்சம் டைம் இருக்குது. பட் இந்த ஸ்டார்ட் ஆக போகிறதுல இப்போது பொங்கல் லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எந்த டேட்டில் இருக்கோம்? 18/1/2024 இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டோம், ஸ்கூல் விட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாதவங்க இருப்பீங்க, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்டில் தோ ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடே, நான் வந்து பொங்கல் ஹாலிடேக்கு ஊருக்கு போயிட்டேன், படிக்கலை. நான் புக்கு தொடுறதுக்கு மனசு இல்லை, டிவி பார்த்துட்டு இருந்தேன், நான் வந்து கேம் ஆடிட்டு இருந்தேன், அதனால் படிக்கலை. நான் இதை குறித்து டெய்லியுமே ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். டெய்லியுமே வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ இந்த சம்மந்தப்பட்ட வந்துடும். எதுக்குன்னா உங்களை படிக்க வைக்கிறக்கும் ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு சின்னதாக உங்கள் ஆதரவை தெரிவிக்க லைக் போடுங்க. ஸோ ஸ்டில் 500+ பாசிபிளா? நீங்கள் ஜனவரியில் உங்களுக்கு எவ்வளோ நாள் இருக்குது? 12 நாள் இருக்குது. 18, 19, 20, 31 மூடி இருக்குது. ஸோ கண்டிப்பாக 13 நாள் ஜனவரியில் இருக்குது, 13 டேஸில் இருக்குது. பிப்ரவரியில் எவ்வளோ நாள் இருக்குது? ஃபஸ்ட்டு 10 டேஸ் பிப்ரவரியில். ஓகே, 12 to 18 முடி கணக்கு வேண்டாம். பப்ளிக் ப்ராக்டிக்கல் வருதுல்ல, அது கணக்கு வேண்டாம். 19லேருந்து கணக்கு போடுவோம். பிப்ரவரி 19 to 29 முடி கணக்கு போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு 10 நாள் இங்கே 13 நாள், இங்கே ஒரு 10 நாள். ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ? 20, 33 நாள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 33 நாளில் நம்மளால் போர்ஷன்ஸை முடித்து கவர் பண்ண முடியுமா? இந்த 33 நாளும் நீங்கள் படிக்க போகிறீங்களா எனக்கு தெரியல. ரிவிஷன் 2 ஸ்டார்ட் ஆகுது. என்னது? ரிவிஷன் 2 எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த ரிவிஷன் 2க்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். ரிவிஷன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது, என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ரிவிஷன் 2 ஸ்டார்ட் ஆக போகிறதுல நீங்கள் வந்து ரிவிஷன் 2வை மதிக்கக்கூடாது. நீங்கள் இப்போவே ஒன்றுமே படிக்க ஸ்டார்ட் பண்ணல, ரிவிஷன் 2க்கு ஃபுல் போர்ஷன். என்னத்தை படிக்க போகிறீங்க? என்னத்தை பண்ண போகிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக் எக்ஸாமை மனசில் வச்சுக்கிட்டு பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன படிக்கணுமோ அதை படிங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு பிரிச்சுக்கோங்க. இந்த 13 நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே குரூஷியலான நாள். இந்த 13 நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு பொன்னான நாள். இத்தனை நாள் எல்லாமே நம்ம சொல்லி பார்த்தாச்சு, இப்போ வரைக்கும் படிக்கலை. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடியும். இந்த 13 நாள் குரூஷியல். இந்த 13 நாளில் என்னெல்லாம் பண்ணலான்னா, ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் நான் சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1 day 2 சப்ஜெக்ட். அது எப்படி? ஈவினிங் வந்து 2 மணி நேரம், யாராக இருந்தாலும். ஈவினிங் வந்து 3 hours, மார்னிங் வந்து 2 hours. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஆனால் பண்ண மாட்டீங்க. டோட்டல் 5 hours வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. 13 நாளில் என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ 12th ஸ்டாண்டர்ட் அப்படி 11th ஸ்டாண்டர்ட் வச்சிங்கன்னா, 12th 11th வச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் மேக்ஸில் ஒரு 3 சாப்டர் அட்லீஸ்ட் முடிக்கலாம். 3 சாப்டர் முடிக்கலாம், ஓகேவா? ஏதோ ஒரு 3 சாப்டர், ஓகே ரைட். அடுத்தது ஃபிசிக்ஸில் ஒரு 3 லெசன் படிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் ஒரு 3 யூனிட் 4 யூனிட் படிக்கலாம். 3 அல்லது 4, இந்த மாதிரி ஒரு 3 சப்ஜெக்டில் ஓரளவுக்கு முடிக்கலாம். இங்கே தமிழ் இங்கிலீஷ் பற்றி ஒரி பண்ணாதீங்க. தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் வந்து கடைசி 5 நாள் பார்த்துக்கோங்க. தமிழ் ரொம்ப வீக்காக இருக்கிற பையன் மட்டும் வார கடைசியில் சாட்டர்டே சண்டே மட்டும் படித்தா போதும், சரிங்களா? ஏதாவது ஒரு இயல் எடுத்து படித்து எழுதி பாருங்கள். மற்றபடி இங்கிலீஷ்க்கு வந்து லீவ் இருக்குது, நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ்க்கு நீங்கள் ஒதுக்க வேண்டிய அவசியமும் இல்லை, சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் இந்த மாதம் ஃபுல்லாகவே என்ன கேட்டிங்கன்னா, இந்த 13 நாள் இந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் பயாலஜிக்கு யூஸ் பண்ணுங்கள். பயோவுக்கு வந்து இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து நான் சொன்னேன், மேக்ஸில் 3 சாப்டர், ஃபிசிக்ஸில் 3 லெசன், கெமிஸ்ட்ரியில் 4 லெசன். பயோன்னா பாட்னியில் அட்லீஸ்ட் ஒரு 3 லெசன் முடிங்க. பாட்னியில் ஒரு 3 லெசன், அந்த மாதிரி எதை பண்ணுங்கள். இவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் இந்த 13 நாளில். நீங்கள் இந்த மாதிரி பிளான் போட்டு எதை பண்ணுங்கள். அப்புறம் 13 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பிப்ரவரி 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் என்ன சும்மாவாக இருக்க போகிறீங்க? அப்போது உங்களுடைய வேகத்தை இன்னும் கூட்டுங்க. நீங்கள் இன்னும் 5 hours படிக்க வேண்டியது 6 hours ஆக்குங்க. முடிஞ்சால் 6 hours ஆகுங்க, இல்லை 5 hours படிங்க. அப்போது 2 அட்லீஸ்ட் மேக்ஸில் 2 சாப்டர் முடிங்க. அந்த 10 நாளில் 2 சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டர் 2 சாப்டர் முடிங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் இன்னொரு 2 லெசன் எக்ஸ்ட்ரா முடிங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு 2 யூனிட் எக்ஸ்ட்ரா முடிங்க. பயோபாட்னியில் 3 யூனிட் முடிச்சா இன்னொரு 2 யூனிட்டு. அதுக்கப்புறம் ஜுவாலஜி கூட நம்ம படிச்சுக்கலாம். ஜுவாலஜி வந்து படிச்சுக்கலாம். அடுத்த 10 நாள் நீங்கள் ஃப்ரீ கிடையாது. 19லேருந்து 29 முடி. 19லேருந்து 29 நாள் படிப்பீங்களா? கிடையவே கிடையாது. 19லேருந்து 25 முடி கணக்கு. 26, 27, 28, 29 4 நாளுமே தமிழ் தான் படிக்க போகிறீங்க. 4 நாள் வேணுமா? 3 நாள் படிச்சிங்கனாலும் 26 முடி வச்சிங்கனாலும் உங்களுக்கு அந்த இடத்துல 6 இல்லை 7 நாள் தான் உங்களுக்கு டைமே இருக்குங்க. 7 days தான் இருக்குது.
எங்கே சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா? February 19லேருந்து 25 முடி, உங்களுக்கு ஒரு 7 நாள் தான் இருக்குது. இந்த 7 நாளில் இன்னும் ஒரு மேக்ஸில் 2 சாப்டர். அந்த மாதிரி நான் வந்து இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன், நான் முடிச்சிருவேன், நான் எந்த போர்ஷன்ஸ் ஆல்ரெடி முடிச்சிட்டேன் அப்படின்னா ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு யூனிட்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டில் வந்து ரிவிஷன் பண்ணலாம். மேக்ஸாக இருந்தால் ஒரு சாப்டர் எடுத்து ரிவிஷன் பண்ணலாம். சூப்பராக பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், இப்போ இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், நான் எதுவுமே படிக்கலை, ஓரளவுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் இந்த மாதிரி நான் அதுக்கும் வீடியோ போட்டுட்டு நீங்கள் நம்ம சேனல் எடுத்து பாருங்கள். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எந்த சாப்டர்ஸ் எல்லாம் நம்மளால் படிக்க முடியும், அந்த சாப்டராவது படித்தா ஒரு 450க்கு மேலே எடுக்கலாமா அப்படிங்கிறது வீடியோ கூட போட்டிருந்தேன். ஸோ பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன். நான் இவ்வளோ நாள் தான் இருக்குன்னு கணக்கு சொல்ல வந்தேன். 33 நாளுமே நீங்கள் ஒன்றும் படிக்க போகிறதில்ல. இதில் ரிவிஷன் 2 வந்து இடைஞ்சல் பண்ணும். ரெண்டாவது லாஸ்ட் 4 நாள் படிக்க மாட்டீங்க. எப்படி கணக்கு போட்டாலும் 20 நாள் தான் இருக்குது. எவ்வளோ? 20ஓ 22 நாளோ தான் இருக்கும். இந்த 20 நாளில் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. அகெயின் அண்ட் அகெயின் இதே மாதிரி வீடியோ நிறைய போட்டுக்கிட்டு இருக்கிறேன். எதுக்குன்னா உங்களோட அவேர்னஸ் வர்றதுக்காக தான். இன்றைக்கும் ஸ்டார்ட் பண்ணானா எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா படிச்சுட்டு இருக்க பசங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே விட்டாச்சு, நான் அடுத்த மாதம் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் சில பேர் இருக்காங்க. அந்த பொங்கல் லீவ் வைப்லேயே இருக்காங்க. என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில. ஸ்டில் தோ ஏதாவது ஷெடியூல் போட்டு ஏதாவது பண்ணுங்கள். ஹெவி ஷெடியூல் போடாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டு ஒரு சப்ஜெக்டில், அதுக்கப்புறம் மேக்ஸாக இருந்தால் ஒரு சாப்டர். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர்லாம் படிக்க முடியாது. ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா நம்ம மெகா சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டே பை டே 25 நாள் எப்படி முடிக்கணும்னு சூப்பராக சொல்லியிருக்கேன். 11 நாள் முடிஞ்சிருச்சு சரிங்களா? ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வரும்போது ஒரு 2 யூனிட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி ஒரு 2 யூனிட், ஒரு நாளைக்கு 2 யூனிட்லாம் படிக்க முடியலன்னா 1 யூனிட்டு, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிங்க சரிங்களா? நான் எல்லாத்துக்குமே பிளான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். நம்ம சேனலை பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தான் எல்லாமே வரப்போகுது. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நேரத்தை வீணடிக்காதீங்க. இருக்கிறதே இன்னும் 20 நாள் தான். இதுக்கப்புறம் உங்களுடைய தீர்மானம். இதுக்கப்புறம் நீங்கள் 500+ வருமா வராதான்னு நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் என்ன கேட்டால் முடியும். கன்ஃபார்ம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.